Hi friends, I am Mohan from Krishnab Academy. So இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற பாடம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாடகவியல் ஆளுமைகள். இந்த மேடை நாடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேடை நாடகங்களில் சில முக்கியமான ஆளுமைகள் இருக்குது. அவங்கள தவிர்த்து தமிழ்நாட்டில் தமிழ் மேடை நாடகங்களோட வரலாறு முழுமையடையாது. அதில் ரொம்ப முக்கியமானது இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள், பரிதிமாற் கலைஞர், பம்பல் சம்பந்தனார். சரிங்களா, இவங்களை பற்றியான சில முன்னுரைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய தமிழ் புக்கில் படிச்சிருக்கோம். ஓல்டு புக்லேயும் இருக்கும், நியூ புக்லேயும் இருக்கும். சரிங்களா, அவங்கள பற்றி இன்னும் டீப்பாகவும் நாம் பார்க்காத கேள்விப்படாத சில ஆளுமைகளை பற்றியும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா, இந்த பாடத்துலேருந்து இது வரைக்கும் கேள்விகள் வரல, ஆனால் வரப்போகிற எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, சங்கரதாஸ் சுவாமிகள் இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1867 1922. அதே மாதிரி பம்பல் சம்பந்தனார் வந்து பார்த்தீங்கன்னா 1873 1964. இந்த பம்பல் சம்பந்தனார் பற்றி பேசும்போதே இந்த கமல் படம் பம்பல் கே சம்பந்தம் அந்த கே சேர்ந்து வந்தது. சரிங்களா, இடையில அந்த மாதிரி வந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை நான் தவிர்த்துறேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். உங்களுக்கு தெரியும், நாடகக்கலையின் தலைமை ஆசிரியர்னு சொல்லுவாங்க இவர். ஒருவர் நாடகக்கலையின் தந்தை, இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் யார்? சங்கரதாச சுவாமிகள். சார் ரெண்டுக்கும் என்ன சார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா, சுவாமி, ஸோ தலைமை ஆசிரியர் சங்கரதாச சுவாமிகள், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சரி, சுவாமிகள், சுவாமினா என்ன இருக்கும்? தலையில் கிரீடம் இருக்கும். சரிங்களா, ஸோ தலைமை ஆசிரியர் சுவாமிகள், சங்கரதாச சுவாமிகள் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட். சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் வச்சுக்க முடியாது, சில டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஷார்ட்கட் வச்சு பழகிக்குங்க. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சுங்க. அடிக்கடி குழப்பம் இல்லையா சில விஷயங்கள், அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் வச்சுங்க. சரிங்களா, தமிழ் நாடக மரபை பின்பற்றியும் கால மாற்றங்களுக்கேற்ப நாடகம் படைத்தவர் யாருன்னா சங்கரதாச சுவாமிகள். நாடகங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கணம் இருக்கும், அந்த மரபை பின்பற்றியும் கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியும் இவர் நாடகம் படிச்சிருப்பார். சரிங்களா, இவரோட நாடகங்கள் பெரும்பாலும் எதை முதன்மைப்படுத்தி இருக்கும்? இசையை முதன்மைப்படுத்திய கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படித்தவர். இதில் வர ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, பெரும்பாலும் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கும் பம்பல் சம்பந்தனாருக்கும் இடையே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பம். இவரும் ரொம்ப முக்கியம், அவரும் ரொம்ப முக்கியம். இவர் ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நாடகங்களை ஏற்றிருப்பார், அவர் ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நாடகங்களை ஏற்றிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இசையை முதன்மைப்படுத்திய கூத்து மரபுகள். சரியா, ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே சில வித்தியாசங்கள் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இசையை முதன்மைப்படுத்திய கூத்து மரபுகள். சரிங்களா, இவரோடதில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இயல்பான பேச்சு மொழி இருக்கும், அதுக்கப்புறம் வசனம் இருக்கும். பாருங்கள், தமிழ் நாடகங்களில் உரையாடல்களை முதன்மைப்படுத்தினார். ஸோ இது மாதிரி இந்த பெக்குலியரான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னாவே என்ன வந்துடணும்? இசையை முதன்மைப்படுத்திய கூத்து மரபுகள், பழங்காலங்களில் குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களின் தர்க்கத்திற்கு இடமளித்து நாடகங்களை உருவாக்கினார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராமாயணம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பாத்திர நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு தர்க்கத்திற்கு இடமளித்து, இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரியான தர்க்கத்திற்கு இடமளித்து இவரோட நாடகங்கள் இருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் பழங்கால கூத்து மரபுகளை உள்வாங்கி கொண்டு இசையை முதன்மைப்படுத்திய நாடகங்கள், அதே மாதிரி பழங்காலங்களில் குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களின் தர்க்கத்திற்கு இடமளித்து நாடகத்தை உருவாக்கியவர் யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை இவர் உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதே மாதிரி ஸ்பெஷல் நாடகங்கள் போன இதில் பார்த்துருப்போம், போன ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் நாடகங்களை உருவாக்கியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா, இதைத் தொடர்ந்து பல குழுக்கள் உருவாயின. சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி, பாய்ஸ்னாவே சிறுவர்கள்னு சொல்லுவோம், அடல்ட் அப்படின்னா யங்ஸ்டர்னு சொல்லுவோம், பாய்ஸ்னாவே சிறுவர்கள். ஸோ அதை உருவாக்கியவரும் சங்கரதாஸ் சுவாமிகள். இவரை நாடக தலைமை ஆசிரியர், தலைனா கிரீடம், சுவாமினாவே கிரீடம், தலைமை அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா, ஆட்டம், இசை,
சிறிதளவு வசனம் என்று தெருக்கூத்து நாடகங்களின் அமைப்பை குறைத்து கற்பனை சிறப்பும் சந்த நயமும் மிக்க பாடல்களை இவர் படைத்தார். மேலே இருந்துச்சுல இசைப்பாடல்கள், அதே மாதிரி அதை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஆட்டம், இசை, சிறிதளவு வசனம். ஆட்டம் இருக்கும். இப்போ நாடகங்கள்லாம், மேடை நாடகங்கள்லாம் என்ன இருக்கும்? ஆட்டம் இருக்கும், இசை இருக்கும், சிறிதளவு தான் வசனம் இருக்கும். எது? தெருக்கூத்து நாடகங்கள். அந்த தெருக்கூத்து நாடகங்களை எடுத்துக்கொண்டு கற்பனை சிறப்பும் சந்த நயமும் மிக்க பாடல்களை இவர் படைத்தார். ஸோ அந்த தெருக்கூத்து நாடகங்கள்லாம் அப்படியே ஆல்ட்ரு பண்ணி மேடை நாடகங்கள்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் போல் அவங்க வசனங்களை பேசி வந்த நிலையை மாற்றி வரையறுத்து நாடக பிரதிகளை உருவாக்கினார். ராமாயணம் நாடகம், லவகுசா நாடகம், சரி லவகுசா விட்டுருங்க, ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரியான நாடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடக நடிகர்கள் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதையை மாற்றி ராவணன்னா இந்தந்த வசனங்கள் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைத்த நாடக பிரதிகளை உருவாக்கினார். ஸோ தலைமை ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஸ்கூலில் நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஏன் லேட்டா வர, ஏன் யூனிஃபார்ம் போடல, ஏன் ஐடி கார்டு போடல அப்படின்னு கேட்பாங்க. யார் கேட்பா? ஒரு தலைமை ஆசிரியர் தான் கேட்பார். அதே மாதிரி தான் இவரும். நாடகங்களில் நீங்கள் இஷ்டத்துக்கெலாம் நடிக்க முடியாது, இஷ்டத்துக்கெலாம் பேச முடியாது, ஒரு வரையறை வேண்டும் என்று வரையறை வகுத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். பழந்தமிழ் இலக்கிய வரிகளையும் உரையாடல்களில் பயன்படுத்தினார். ஸோ ரொம்ப பொயட்டிக்கா பழங்கால இலக்கிய வரிகளை உரையாடல்களில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டார்னா அதுவும் சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நாடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழமையை முதன்மைப்படுத்தி இருக்கும். சரிங்களா? இவரது நாடகங்களில் பாடல்களின் ஆதிக்கம் இருந்தது. நம்ம மேலே பார்த்துட்டோம், வளர்ச்சி பாடல்கள் தான் வருது. இசைப்பாடல்கள் அதிகம் இருந்துச்சு, கூத்து மரபுகளில் இசைப்பாடல்களை அதிகம் இருந்துச்சு, சந்த நயமிக்க பாடல்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆட்டம், சிறிதளவு மட்டும் வசனம் அப்படிங்கிறத மாற்றி கற்பனை சிறப்பும் சந்த நயமிக்க பாடல்களை கொண்டு வந்தார். நடிகர்கள் விருப்பம் போல பேசிக்கிட்டு இருந்த வசனங்களை வரையறுத்து மாற்றி நாடக பிரதிகளை உருவாக்கினார். பழந்தமிழ் இலக்கிய வரிகளை உரையாடல்களில் பயன்படுத்தினார். சரிங்களா? இவர் புராண நாடகங்களையும் வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். இவர் நிறைய புராண நாடகங்களையும் வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். இசையை கர்நாடக இசைக்கூறுகளை முதன்மைப்படுத்தி நாடகங்கள் நிகழ்ந்தன. வளர்ச்சி இசை பாடல்கள் இதுதான் இவரோட இதில் இருக்கும். இவர் காலத்தில் படிப்படியாக நகரங்களை நோக்கி நாடகங்கள் நகர்ந்தன. கிராமப்புறங்களில் இருந்த நாடகங்கள் நகரங்களை நோக்கி நகர்ந்தது யார் காலம்னு கேட்டிங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியங்க. எப்படியாவது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒன்று நான் வச்சுக்கங்க, தலைமை ஆசிரியர் இவரோட நாடகங்களில் இசையை முதன்மைப்படுத்திய கூத்து மரபுகள் இருக்கும். சரிங்களா? பழங்காலில் சொன்ன குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு தர்க்கத்திற்கு இடமளித்த நாடகங்களை உருவாக்கினார். சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி. சரிங்களா? இவரது ஆட்டம், இசை, சிறிதளவு வசனம் இருந்ததை மாற்றி சந்தநயமிக்க பாடல்கள், விருப்பம் போல பேசிட்டு இருந்த வசனங்களை மாற்றி வரையறுத்து பிரதிகளை உருவாக்கினார். பழந்தமிழ் இலக்கிய வரிகளை, பழந்தமிழ் இசை மட்டும் இல்லை, இலக்கிய வரிகளை உரையாடல்களில் பயன்படுத்தினார். உரையாடல்கள் பழந்தமிழில் எப்படி பேசுவாங்களோ, அந்த புராண கால நாடகங்களில் எப்படி பழந்தமிழ் இலக்கிய வரிகள் இருக்குமோ அதையே தன்னோட மேடை நாடகங்களில் இருக்கிற உரையாடல்களையும் பயன்படுத்துகிறார். புராண நாடகங்கள், வரலாற்று நாடகங்களை எழுதியிருக்கிறார். கர்நாடக இசைக்கூறுகளை முதன்மைப்படுத்தி நாடகங்களை நிகழ்த்தியிருக்கிறார். படிப்படியாக நகரங்களை நோக்கி நகர்ந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு, மதுரகவி பாஸ்கரதாஸ். மதுரகவினா என்னது? இனிமையாக பாடக்கூடியவர்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஏன்னா இவரோட ஜேர்னர் வேற. சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர். இவரோட காலம் பாருங்கள், 92 to 52, 1892 to 52. அந்த காலத்தில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. எங்கே பாருங்கள், இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைக்கல. இவர் புராணங்கள் போயிட்டார். இவர் எதை நோக்கி? பாஸ்கரதாஸ்னாவே சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கரதாஸ். சரிங்களா? ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையை எதிர்த்தவர் யாரு? இவர். அதே மாதிரி தேசிய விடுதலை இயக்கத்தின் மீதும் காந்தியடிகளின் அறவழி அகிம்சை போராட்டங்கள் மீதும் பற்று கொண்ட இவர் தம் நாடகங்களில் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான
பாயிண்ட் இது. கேள்வி வரும். சங்கரதாஸ் சுவாமிகள்னா பழமையான இசை, அதை ஞாபகம் வச்சுங்க. பாஸ்கரதாஸ் அப்படின்னாவே சுதந்திர போராட்டம் ஞாபகம் வந்துடணும். சுதந்திர போராட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பாஸ்கரதாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவர் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தம்முடைய நாடகங்களில் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்த நாடக கலைஞர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்கரதாஸ். ஸோ மற்ற எல்லாருமே அவங்களோட நாடகங்கள் எதை நோக்கி இருந்துச்சு? புராணம், என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி இருந்துச்சு. ஆனால் இவர் பாஸ்கரதாஸோட நாடகங்கள் விடுதலை உணர்வை நோக்கி இருந்துச்சு. சரிங்களா? ஆங்கிலேய அரசு அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த நாடகங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக இணைத்து பாடல்களை இயற்றி கவி புனைவதில் புதிய முறைகளை உருவாக்கினார். மதுரகவின் படியாச்சு. ஸோ இவருக்கு இசையில் கண்டிப்பாக ஒரு ஞானம் இருந்திருக்கும். அதனால் வெள்ளக்காரன்ட்ட மாட்டாத மாதிரி தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக இணைக்கணும். ஏன்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவர் கம்பெனியை பேன் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விடுதலை கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா நுட்பமாக இணைத்து கவிதை புனைந்து புதிய முறையை உருவாக்கியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த காவிய தலைவன் அப்படின்னு ஒரு படம் வரும். யார் யார் பார்த்துருக்கீங்க தெரியல. பிருத்திவிராஜ், சித்தார்த்தெல்லாம் இருப்பாங்க. அதில் பிருத்திவிராஜ் ஒரு நாடக கலைஞர், சித்தார்த்து ஒரு நாடக கலைஞர். பிருத்திவிராஜ் எப்படி போவார், புராணம் வரலாறுன்னு போயிடுவார். சித்தார்த்து அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நாடகங்கள் மூலமாக தேசிய கருத்தை உள்ளே கொண்டு போவார். அப்படி ஞாபகம் வச்சிங்க. சரிங்களா? பகத்சிங் தூக்கிலேற்றப்பட்ட நிகழ்வு, காந்தியடிகள் பங்கேற்ற வட்டமேசை மாநாடு, பஞ்சாப் படுகொலைனா என்னது, ஜாலியன் வாலாபாக்கு, இதெல்லாம் என்ன பண்ணார், இதெல்லாம் நாடக பாடல்கள் வழியாக கொண்டு போயிருக்காரு. அதை ஆங்கில அரசு தடையும் செய்திருக்கிறது. ஸோ இவரோட நிகழ்வுகள் பெரும்பாலும் தேசிய இயக்கம்னாவே பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு, காந்தியடிகளோட வட்டமேசை மாநாடு நிகழ்வு, பஞ்சாப் படுகொலை, இது எல்லாமே அவரோட நாடகங்களில் இருந்திருக்கு. அதை தடை செய்திருக்கிறது ஆங்கில அரசு. சரிங்களா? திரைப்படங்கள் அல்லாத அக்காலகட்டத்தில் மதுரகவியின் நாடக பாடல்களை புகழ்பெற்ற ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படிங்கிற இசைத்தட்டு நிறுவனம் கிராமபோன் இசைத்தட்டுகளில் பதிவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு சென்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இசைத்தட்டு நிறுவனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராமபோன். அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கிராமபோன்னா வந்து பார்த்திங்கன்னா பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது பெருசாக ஒரு தட்டை மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும், பெருசாக சிடியே அப்படியே பெருசாக கருப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி ஏதோ வைக்கும்போது அது அப்படியே பாடும் இல்லையா? ஸோ கிராமபோன் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இசைத்தட்டுகளை உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவரோட பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா இவரோட பாடல்களை மட்டும் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் அவரோட பாடல்களை அந்த கிராமபோன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் கொண்டு போயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ கேபி சுந்தராம்பாள் தெரியும் உங்களுக்கு, ஔவையாரை நினைச்சிங்க. அவங்க கிட்டப்பா, எம்எஸ் சுப்புலட்சுமியும் இவர்களோட நாடகங்களில் பாடி நடித்துள்ளனர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, யாரோட காலத்தில் நாடகங்கள் நகரங்களை நோக்கி நகர்ந்ததுன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா? யாரோட நாடகங்களில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான கேபி சுந்தராம்பாள், பியு கிட்டப்பான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவர் எம்எஸ் சுப்புலட்சுமிலாம் நாடகங்களில் நடித்து பாடியிருக்காங்கன்னா மதுரகவி பாஸ்கரதாஸ். ஸோ மதுரகவி பாஸ்கரதாஸ்னாவே என்னது, விடுதலை உணர்வு. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் விடுதலை உணர்வு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் எப்படி கேட்டாலும் போட்டலாம். சரியா? அதுக்கப்புறம் ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து யார், பம்பல் சம்பந்தனார். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1873 to 64. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் தான் வாழ்ந்திருக்காரு. 67லேருந்து 22. ரெண்டு பேரும் பிறந்தது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 73 to 64. ஸோ இவர் என்ன சொல்லுவாங்க, தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் என்ன பண்ணுவார், அவர் படத்தில் பம்பல் கே சம்பந்தம்னு வச்சுருப்பார். கமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தியிருப்பார். அதனால தான் இன்னொரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வை சண்முகின்னு வச்சுருப்பார். அவ்வை சண்முகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாடக கலைஞர், பழைய புத்தகத்திலாம் இருப்பாங்க. ஸோ ஔவையாராக வேஷம் போட்டு புகழ்பெற்றவர். அவரோட பேரையும் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். பம்பல் சம்பந்தம்னு ஏன் யூஸ் பண்ணியிருக்காருன்னா இவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நாடக தந்தை பம்மல்
சம்பந்தம். ஸோ இந்த வீட்டில் கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் இருக்கிற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ யார் போய் சம்மந்தம் பேசுவார்? தந்தை தான் பேசுவார். ஸோ தமிழ் நாடக தந்தைனா பம்பல் சம்பந்தனார் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பிலும் நடிப்பு முறையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தமிழ் நாடகத்தை மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பம்பல் சம்பந்தனார். தமிழ்நாட்டு நாடகத்தை மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர். பாப்பா சவுண்ட் விடுது, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா புராண வரலாற்று நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை இயல்பான பேச்சு மொழியில் அமைத்து சமூக நாடகங்களையும் இவர் நடத்தினார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனாட்டு நாடகங்களை தமிழ்நாட்டு மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக தமிழ் நாடகத்தை மாற்றியிருக்காரு. புராண வரலாற்று நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை கொண்ட இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்களையும் இவர் இயற்றியிருக்காரு. அதாவது எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை இதோட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி நடத்தியிருக்காரு. சமூக நாடகங்களையும் நடத்தியிருக்காரு. இவரோட நாடகங்கள் எப்படி இருக்கும்? உரையாடல்களை முதன்மைப்படுத்தியிருக்கும். சாரி, இடையில பாப்பாவோட வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறதுக்கோசரம் வந்து இங்கே உட்காந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு கதவை திறந்துட்டு ஓடியாந்துருவான். சரிங்களா? புராண வரலாற்று நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கை ஒட்டிய கதைகள் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இவரோட நாடகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல்களை முதன்மைப்படுத்தியிருப்பார். இசைனா சங்கதா சுவாமிகள். சரிங்களா? அவரும் வரலாற்று புராண நாடகங்கள் ஆனால் இலக்கிய வரிகளை யூஸ் பண்ணியிருப்பார். இவர் புராண வரலாற்று நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான பேச்சு மொழியில் ஒட்டிய கதைகள், பேச்சு மொழியை ஒட்டிய வசனங்கள். சரிங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, இதில் தான் உங்களுக்கு குழப்பம். சரிங்களா? ரெண்டு பேருமே புராண நாடகங்கள், ஆனால் ஒரு இலக்கிய வரிகளை சந்தனயமிக்க இசை பாடல்களையும் வசனம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரோட நாடகங்களில்? சங்கதா சுவாமிகள். ஆனால் பம்பல் சம்பந்தனார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா புராண வரலாற்று நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கதைக்கருவை எடுத்துக்கிட்டு மக்களின் வாழ்க்கை ஒட்டிய சமூக நாடகங்களை ஏற்றிருப்பார். இவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வசனம் முதன்மை பெற்றிருக்கும், பேச்சு மொழியில் அமைந்திருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் நாடகங்களை மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். தமிழ் நாடகங்களை மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் இவர். வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் கதையை சந்திரஹரி என்று பொய்யை மட்டும் பேசும் ஒருவனை பற்றிய கதையாக மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கியிருப்பார். ஹரிச்சந்திரன் அதை அப்படியே மாற்றினீங்கன்னா சந்திரஹரி. ஹரிச்சந்திரனா உண்மையை மட்டும் பேசுவாங்க, சந்திரஹரினா பொய் மட்டும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அப்படியே மாற்றி அப்படியே கதை சொல்கிறது பார்த்திங்கன்னா எதிர்கதை நாடகம். ஒரு பாசிட்டிவான நாடகத்தை அப்படியே தலையிலாம் மாற்றதான் எதிர்கதை நாடகம் அப்படிங்கிற புதிய வகையை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் படைத்துள்ளார். ஜூலியஸ் சீசர், சரிங்களா, மேக்பெத்து, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நாடகங்கள். ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள்லாம் மொழிபெயர்த்து இவர் படைத்திருக்கார். சரிங்களா? இவரோட நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆரம்பிச்சுன்னா விடி போகும். அந்த மாதிரி அதிக நேரம் இருக்கிற நாடகங்களை குறைத்து 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கும் முறையை முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னா பம்பல் சம்பந்தனார். பம்பல் சம்பந்தனார்னாவே நிறைய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? எதிர்கதை, மொழிபெயர்ப்பு, 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள்ளே நாடகத்தை முடிக்கிறது. சரிங்களா? 1891 இவரால் ஏற்படுத்தப்பட்ட சுகுண விலாச சபை என்னும் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக குழு ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் சித்திரத்துக்கு பின்னாடி இந்த பாயிண்ட் வரும். சுகுண விலாச சபை தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக குழுனா நீங்கள் கற்றுக்கிட்டு நாடகத்தில் கற்றுக்கிட்டு அப்படியே நடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பயில்முறை நாடக குழு. என்ன வருஷம்? 1891. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகுண விலாச சபை. ஆரம்பித்தவர் பம்பல் சம்பந்தனார். ஸோ இவர் எழுதிய 94 நாடகங்களும் அச்சு நூல்களாக வெளிவந்துள்ளது. ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்க, கிட்டத்தட்ட 94 நாடகங்கள் இயற்றியுள்ளார். படத்தோட கஷ்டங்க நாடகம் இயற்றுறது. சரிங்களா? அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனோகரா.
சிவாஜி கணேசனோட படமே ஒன்று வந்திருக்கும் மனோகரான்னு சொல்லிட்டு. சபாபதி ஒரு காமெடியான ஒரு நாடகம். சந்திரஹரி, சிறுதொண்டர் நாடகம், சிறுதொண்டர். அதுக்கப்புறம் வந்து உத்தம பத்தினி, இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களையும் எழுதியிருக்காரு. நாடகத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடகவியல் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர், நாடகத்தமிழ்னா பம்பல் சம்பந்தனார். சரிங்களா? அதுக்கப்புறம் நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள், இதெல்லாம் நாடகம் தொடர்பாக இவர் எழுதிய நூல்கள். இந்திய நாடக மேடை என்னும் இதழையும் இவர் வெளியிட்டுள்ளார். இவரோட சுயசரிதை தான் நாடக மேடை நிகழ்வுகள் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனால் ஸ்கூல் புக்கில், பழைய புக்லேயோ புது புக்லேயோ கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துங்க. ஸோ இந்திய நாடக மேடை அப்படிங்கிறது இவர் நடத்திய இதழ். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. இசை நயம், புராண கதை, சரிங்களா, இசைக்கு முக்கியத்துவம், சந்தநயமிக்க பாடல்கள், பாய்ஸ் கம்பெனி, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருப்பம் போல பேசிட்டு வந்த வசனங்களை மாற்றி வரையறுத்த பிரதி, பழந்தமிழ் இலக்கிய வரிகளை நாடகத்தில் பயன்படுத்தியவர். இது எல்லாமே யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். சுதந்திர போராட்டம் சம்பந்தமான, விடுதலை உணர்வு சம்பந்தமான நாடகங்கள்லாம் யாரு? மதுரகவி பாஸ்கரதாஸ். சரிங்களா? நாடகங்கள்ல நிறைய புதிய புதிய உத்திகள்னா பம்பல் சம்பந்தனார். என்னென்ன உத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேனாட்டு நாடகங்களுக்கு நிகராக நாடகங்களை மாற்றியவர். வரலாற்று நாடகங்களை வாழ்க்கை ஒட்டிய கதைகளை கொண்ட இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்கள். தமிழ் நாடகங்களில் உரையாடல்களை முதன்மைப்படுத்தியவர். சரிங்களா? மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் இவர் இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கதை நாடகம் அப்படிங்கிற புதிய வகை. ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் நடைபெற்ற நாடகங்களை 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள்ள சுருக்கினது பெருமை பம்பல் சம்பந்தனார். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் முதல் பயில்முறை நாடகக்குழு இவர் தான். இவரோடது வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனோகரா, சபாபதி, சந்திரகிரி, சிறுதொண்டர் நாடகம், இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. நாடகத்தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும் பட அனுபவங்கள், இதெல்லாம் இவர் எழுதிய நாடக நூல்கள். இவர் நடத்திய இதழ் இந்திய நாடக மேடை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாமணி அம்மையார், 19ஆம் நூற்றாண்டின் இறுதி லேடி. சரிங்களா? முதலாக பெண்கள் மட்டும் முழுவதுமே பங்கேற்ற ஒரு நாடக குழுனா யாரோடது? பாலாமணி அம்மாள். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவர் குழுவில் 70 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய நாடக குழுன்னு பார்த்துங்க. எத்தனை பேர்? 70 பேர். ஸோ முழுவதும் பெண்களை மட்டுமே வைத்து நாடக குழுவை நடத்தியவர் யாருன்னா பாலாமணி அம்மையார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால் இவங்களை என்ன சொல்லுவாங்க? நாடக அரசி. என்னது? நாடக அரசி. ஸோ இவரோட நாடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய சீர்திருத்தங்களை உள்ளடக்கங்களாக கொண்டது. சமுதாய சீர்திருத்தங்கள் வேற, தேசிய உணர்வு மிக்க நாடகங்கள் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி பெட்ரமாஸ் விளக்குகளை முதலில் அறிமுகப்படுத்தியவரும் பாலாமணி. ஸோ இவங்க அழகா இருப்பாங்க. ஸோ அழகா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களா, என்ன சொல்லுவாங்க? பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி பெட்ரமாஸ் லைட்டை முதல்ல பயன்படுத்தியவர் பாலாமணி. சரிங்களா? ஸோ பாலாமணி அவர்களை பற்றி ஔவை சண்முகம் இருக்கார் இல்லையா, அவர் எனது நாடக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு எவ்வளோ ஆச்சரியத்தக்க தகவல்னு பார்த்துங்க. கும்பகோணத்தில் இரவு 9:30 மணிக்கு நாடகம் ஆரம்பமாகும். யாரோடது? பாலாமணி அம்மையார். பாலாமணி அம்மையார் நாடகத்தை பற்றி யார் சொல்லியிருக்காரு? ஔவை சண்முகனார் சொல்லியிருக்காரு. எதில்? அவர் நாடக வாழ்க்கை அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கும்பகோணத்துலேருந்து நைட் 9:30 மணிக்கு இவங்களோட நாடகம் ஆரம்பமாகும். சரிங்களா? இதற்காக பார்வையாளர் ஏற்றி கொண்டு மாயாவரத்திலிருந்து இரவு 8 மணிக்கு ஒரு ரயில் கும்பகோணத்துக்கு வரும். அதே மாதிரி திருச்சியிலேருந்து 8:30 மணிக்கு வரும். இந்த 2 ரயில்களும் கும்பகோணத்தில் நின்றுட்டு மறுபடியும் 3 மணிக்கு மாயாவரத்துக்கும் திருச்சிக்கும் திரும்ப போகும். சரிங்களா? ஆங்கில அரசு இத்தகைய சிறப்பு தொடர் வண்டி விட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாடகத்தை பார்க்கறதுக்கோசரமே. ஸோ அந்த தொடர் வண்டி என்ன சொல்லுவாங்க? பாலாமணி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ஆங்கில அரசாங்கம் ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கோசரம் பஸ் இல்லை, ட்ரெயின் கும்பகோணத்துக்கு நைட்டு 7:30 to 8:30 8 மணிக்கு எங்கேருந்து? மாயாவரத்துலேருந்து 8:30க்கு திருச்சியிலேருந்து. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க.
அந்த ரயிலுக்கு பேர் என்னது? பாலாமணி ஸ்பெஷல் ரயில். ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் இல்லை. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் வச்சுக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள்னாவே பாலாமணி, சரிங்களா? பெட்ரமாஸ் லைட்னா பாலாமணி, நாடக அரசினா பாலாமணி, சரிங்களா? அடுத்து ஆர்எஸ் மனோகர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தரத்தக்க தகவல் இது. ஆர்எஸ் மனோகர் உங்களுக்கு தெரியும், பழைய படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோல்டரை வந்து இது பண்ணிக்கிட்டு வில்லனுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர்லேயே இவர் வந்துட்டு இருப்பார். வில்லனாகவும் வில்லனுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர்லேயே வந்துட்டு இருப்பார். ஆர்எஸ் மனோகர், பெரிய ஆர்எஸ் மனோகர் கோட்டை வந்து ஷோல்டர் தூக்கி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நாடக உள்ள மிகப்பெரிய ஆளுங்க. தமிழ் நாடக உலகின் நாடக காவலர் என்று போற்றப்பட்ட நடிகர் யாருன்னா ஆர்எஸ் மனோகர், சரிங்களா? மனோகர் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் காலேஜ் டைமில் நடிச்சதுனால அந்த பேரையே அவரோட பேராக மாற்றிக்கிட்டார். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி சுப்பிரமணியன். ஏவர இங்கே பாருங்க, ஆர்எஸ் ராமசாமி சுப்பிரமணியன் மனோகர், அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மனோகர், சரிங்களா? ஸோ மனோகர் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் நடித்து அந்த கதாபாத்திரத்தில் நடித்து ஃபேமஸ் ஆனதுனால அதையே பேராக வச்சுக்கிட்டாரு. இவரோட சிறப்பு பேர் என்னது? தமிழ் நாடக காவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் படங்களில் கதாநாயகம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்ததில்லை, பெரும்பாலும் வில்லனாக தான் நடிச்சிருப்பாங்க. ஆனாலும் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தப்பையும் இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு? நாடகத்து மேலே இருந்த காதலால் இவர் என்ன பண்ணியிருக்காரு? நேஷ்னல் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடக நிறுவனத்தையே தொடங்கியிருக்காரு 1954. ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷ்னல் தியேட்டர்ஸ் அது நாடக நிறுவனம். யார் தொடங்குது? ஆர்எஸ் மனோகர். என்ன வருஷம்? 1954. கிட்டத்தட்ட 24 வயசில் தொடங்கியிருக்காரு. 25-29 வயசில் தொடங்கியிருக்காரு. இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களையும் அரங்கேற்றியுள்ளார். ஸோ ஆர்எஸ் மனோகரோட சமூக நாடகங்கள் பேர் என்ன? இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது. இதற்கப்புறம் இதிகாச வரலாற்று நாடகங்களையும் இவர் இயற்றியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனாக, சூரபத்மனாக, ஸோ எதிர்மறை கதாபாத்திரம் வில்லனாக நடித்த நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படைச்சிருக்காரு. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு பெற்றிருக்காரு. ஸோ இவர் சிறப்பான மேடை அமைப்பும் தந்திர காட்சிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. ஸோ ராவணன், சூரபத்மன்னா வில்லன் தானே. வில்லன்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தந்திரம் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்விஸ்டஸ்ட்டு தந்திர காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நாடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேர் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் நாடகம் நடத்தும் போது அந்த மேடை அமைப்பு ரொம்ப சிறப்பானதாக இருக்குமா, சரிங்களா? ஸோ இலங்கேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. லங்கேஸ்வரனா இவர் நடிச்சிருக்காரு. இலங்கேஸ்வரனா யார்? ராவணனா இவர் நடித்தது இலங்கையில் மட்டும் கிட்டத்தட்ட 21 நாள்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்திருக்கு. ஸோ இலங்கை மக்கள் இவர் நடிப்பை பார்த்து இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காரு? இலங்கேஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து இவரை கவனிச்சிருக்காரு. நாடக காவலர், இலங்கேஸ்வரன், சூரபத்மன், ராவணன், இந்த மாதிரி எதிர்மறை கதாபாத்திரங்கள் உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துடும்? வில்லன் நடிகர் ஆர்எஸ் மனோகர், சரிங்களா? இவரது நாடகங்களில் பன்முறை மேடையேறிய நாடகம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லங்கேஸ்வரன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்தர்ஜித், நரகாசுரன், சுக்கராச்சாரியார் இதெல்லாம் இவரோட நாடகங்களில் குறிப்பிடத்தக்க நாடகங்கள். இவரோட நாடகங்கள் உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எல்லாமே எதிர்மறை கதாபாத்திரங்களாக இருக்கும். சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்தர்ஜித் யார்? ராவணனோட பையன், சரிங்களா? நரகாசுரன், சுக்கராச்சாரியார் இதெல்லாமே இவரோட குறிப்பிடத்தக்க புகழ்பெற்ற நாடகங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் பயங்கர பஞ்சுவல். நேரத்துக்கு நாடகம் தொடங்கி சொன்ன நேரத்துக்கு துல்லியமாக நாடகம் இருக்கும், சரிங்களா? 9 மணிக்கு தொடங்கணும்னா 9 மணிக்கு ஷார்ப்பாக ஒரு நாடகங்கள் தொடங்கிடும். ஒவ்வொரு நாடகத்துக்கும் இவர் எத்தனை நாள் ஒத்திகை பார்ப்பார்? கிட்டத்தட்ட 30 நாள் ஒத்திகை பார்ப்பார். நாடகத்தை பற்றியே இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? அவர் படம் எத்தனை நடிச்சிருக்கா தெரியுமா? 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். இவரை நம்மளுக்கு ஒரு மிகச்சிறந்த வில்லன் நடிகராக தான் தெரியும். இவரோட பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பெக்குலியராக இருக்கும். ஒரு மாதிரி ஷோல்டர் தூக்கிட்டு இப்படி நடப்பார், எஸ் பாஸ் அப்படின்னு பின்னாடி நின்றுட்டு இருப்பார், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது வரைக்கும் நம்ம யாரை பார்த்துருக்கோம்? 4 பேரை பார்த்துருக்கோம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னா சங்கரதாஸ் சுவாமிகள், சரிங்களா? மதுரகவி
சுதந்திர போராட்ட நாடகங்கள் அப்படின்னா யாரு? தேசிய நாடகங்கள். தேசிய விடுதலை இயக்கத்தின் வழியான கருத்துக்களை சொன்ன நாடகங்கள் யாரு? மதுரகவி பாஸ்கரதாஸ். தமிழ் நாடக தந்தை அப்படின்னா யாரு? பம்பல் சம்பந்தனார். நாடக அரசினா பாலாமணி. நாடக காவலர்னா RS மனோகர். 4 பேர் ரொம்ப முக்கியம். தலைமை ஆசிரியர், தந்தை. தந்தைனா நம்மளுக்கு என்ன பேசுவாங்க? சம்பந்தம் பேசுவாங்க. நாடக அரசினா பாலாமணி. பாலாமணி சரிங்களா? RS மனோகர் நாடக காவலர். RS மனோகர் பெரும்பாலும் எல்லா படத்துலையும் நிறைய படங்களில் போலீஸாக நடிச்சிருப்பார். அதனால் நாடக காவலர் அப்படின்னு ஆக வச்சுங்க. நிறைய படங்களில் ஒரு போலீஸாக நடிச்சிருப்பார். ஒன்று வில்லன் போலீஸாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வர போலீஸாக இருக்கும். ஸோ தமிழ் நாடக காவலர்னா RS மனோகர். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. இதில் ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. யாரை பற்றினா ஆண்டன் செக்காவ். இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ரஷ்ய நாடக ஆசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர். இவர் புனைக்கதை இலக்கிய உலகில் தலை சிறந்தாக கருதப்படுவர். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்காவ். இவர் படைத்த கடல் பறவை, ஷீகள், அங்கிள் வான்யா, 3 சகோதரிகள், 3 சிஸ்டர்ஸ், செரி பழத்தோட்டம், இதெல்லாமே செவ்வியல் நாடகங்கள். மற்றும் அவரது சிறந்த சிறுகதைகள் விமர்சகர்களிடம் தனி மரியாதை பெற்றன. இவரெல்லாம் சிலபஸில் இல்லை, ஆனால் கேள்வி கேட்டாலும் கேட்டு போடுவாங்க. ஆண்டன் செக்காவ்னா ரஷ்யா. புனைக்கதை இலக்கிய உலகில் சிறந்த. புனைக்கதைனா ஃபிக்ஷனு, கற்பனையாக புனையிறது சரிங்களா? ஹென்றி இப்சன் மற்றும் ஆண்ட்ரிக் ஸ்டெரின்பர்க் ஆகிய இருவருடனும் இணைந்து செக்காவ் நவீனத்துவத்தை மேடைகளில் புகுத்தினார். நவீனத்துவத்தை நாடகங்களில் தொடங்கி வைத்ததில் இம்மூவரும் முக்கியமானவர்கள். மேலும் செக்காவின் நாடகங்கள் மரபுவழி நாடகங்களுக்கு பதிலாக மனநிலை சார்ந்த அரங்கியல் என்னும் நுட்பத்தையும் நாடகத்தின் உரைகளுக்குள் ஆழ்ந்து போகும் நிலையும் கொடுத்தன. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மனநிலை சார்ந்த அரங்கியல், நாடகத்தின் உரைக்குள் ஆழ்ந்து போகும் நிலை. இதெல்லாம் கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்காவ், ஹென்றி இப்சன், அகஸ்ட் ஸ்டெரின்பர்க் சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சங்கதாஸ் சுவாமிகளும் கவிராயர் முத்துசாமியும் உரையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கதாஸ் சுவாமிகளே, உங்களுடைய பாடல்கள் முள்ளும் முரடுமா இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை கேட்டோன்னா இவர் என்ன சொல்லுவாங்க, உங்களோட பாடல்கள் கல்லும் கரடுமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. வெளியேருந்து கேட்கும்போது 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முள்ளும் முரடும் கல்லும் கரடும் அப்படின்னா முரட்டுத்தனமான பாடல் என்றும் கடினமான பாடல் என்றும் தோணும். ஆனால் அது மீனிங் இல்லை. முள்ளும் முரடும்னா பலாசலை போல இனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். முள்ளும் முரடுமா இருந்துச்சுன்னா முள்ளா இருக்கு, அதுக்கப்புறம் பலாசலை உள்ள இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. கல்லும் கரடுனா கற்கண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இனிமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு? TK சண்முகம் எழுதிய தமிழ் நாடக ஆசிரியர் தலைமை ஆசிரியர் என்னும் நூலில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சும்மா மட்டும் படிச்சு வச்சுங்க சரிங்களா? இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் இருக்கு, 1 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நாடகம். இது எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தன். அவ்வளோதான், இதில் வேற எந்த பாயிண்டும் இல்லை பெருசா சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1க்கு 2 வாட்டி படிச்சிங்க, இல்லை நிறைய பாயிண்ட் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கேள்விகள் வரும். நான் அடித்து சொல்கிற எழுதி வச்சுங்க. இதுலேருந்து 1 மார்க் கன்ஃபார்ம் சரியா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.